சிதிலமடைந்த கோவை குற்றாலம் தொங்கு பாலத்தை சீரமைக்க வேண்டும். சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. கோவை மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலத்திற்கு தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா மற்றும் வட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். மேலும் நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் கட்டாயம் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாக கோவை குற்றாலம் திகழ்ந்து வருகிறது. இங்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட தொங்கு பாலம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. வனப்பகுதிக்கு நடுவே மரத்தால் ஆன பாலத்தில் குழந்தைகள், மாணவ மாணவிகள் மட்டுமல்லாமல் வயதானவர்களும் அதில் நடந்து சென்று புதிய அனுபவங்களை பெற்று வந்தனர். இந்நிலையில் தொங்கு பாலம் திறக்கப்பட்ட ஒரு சில மாதங்களிலேயே முறையான பராமரிப்பு இல்லாததால் அப்பாலம் சிதிலமடைய துவங்கியது. அதன் பிறகு தொங்கு பாலத்தின் 2 பகுதிகளிலும் அடைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக சிதிலமடைந்த நிலையில் உள்ள தொங்கு பாலத்தை சீரமைக்க வேண்டும் என தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்து வந்தனர். இதுகுறித்து வனத்துறையினரும் தமிழக அரசிடம் நிதி ஒதுக்கீடு செய்ய பரிந்துரை செய்துள்ளனர். மேலும் அருவியில் இருந்து நுழைவு வாயில் வரை செல்ல சுற்றுலா பயணிகள் காத்திருக்கக்கூடிய இடத்தில் நிழற்குடை அமைக்க வேண்டும், தாய்மார்கள் பாலூட்டும் அறை அமைத்துக் கொடுக்க வேண்டும், பல்வேறு மேம்பாட்டு பணிகள் செய்ய வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் கோவை குற்றாலம் சுற்றுலா தலம் மேம்பாடு குறித்தான அறிவிப்புகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பில் சுற்றுலா பயணிகள் காத்திருக்கின்றனர். ஷம்சுதீனுங்க, கோவை உக்கடம் பகுதியை சேர்ந்தவன். நாங்கள் ஒரு 4 பேர் டூர் வந்திருக்கோம். இது ரொம்ப நாங்கள் சொல்லப்போனால் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பகுதியில் வரக்கூடிய இடம். ரொம்ப அருமையான இடம், குளிர்ச்சியான பகுதி, அருமையான ஒரு நீர்வீழ்ச்சியெல்லாம் இருக்கக்கூடிய இடம், ரொம்ப மகிழ்ச்சியான இடம். இந்த இடத்த வந்து கவர்மெண்ட்டு கையகப்படுத்தி ஓரளவுக்கு மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளையும் வாகன வசதியும் செஞ்சு கொடுத்து இன்றைக்கி நல்லா பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட இப்போ சமீப காலமாக இந்த தொங்கு பாலம் ஆரம்பித்ததுலேருந்து அது பராமரிக்கப்படவே இல்லை. அது குறிப்பிட்ட கொஞ்சம் காலம் மட்டும்தான் அது மக்களுடைய பயன்பாட்டில் இருந்ததை தவிர இப்போ அது பராமரிப்பிலேயே இல்லாமல் போயிடுச்சு. இது ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குழந்தைகளும் மாணவர்களும் இந்த பகுதியில் வந்து இது ஒரு புது அனுபவமாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கெல்லாம் வந்து செல்ஃபோன் கேமரா இல்லாத காலகட்டங்கள்லேயே பெரிய கேமராவை கொண்டு வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு போன பகுதி நாங்களே எடுத்துருக்குறோம். ஆனால் அது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது பராமரிக்காதனுடைய விளைவு நீங்களே இப்போ பாருங்களேன். எதுலேயுமே வந்து பழகி இல்லை, எதுலேயுமே வந்து கால் வைக்கக்கூடிய இடம் இல்லை, ஏறி நின்னா கீழே விடுகிற கண்டிஷனில் இருக்குது. இதை கவர்மெண்ட்டு எப்படி இந்த பகுதி இந்த ரோடையெல்லாம் எங்களுக்கு வந்து நல்லா வசதி பண்ணி கொடுத்து குளிக்கிறதுக்கு பாதுகாப்பான இடத்த பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த தூக்கு பாலத்தையும் எங்களுக்கு என்ன பண்ணணும், தொங்கு பாலத்தையும் நல்லபடியாக நிதி ஒதுக்கி இதை புது வடிவில் மீண்டும் உருவாக்கி தரணுங்கிறது எங்களுடைய விருப்பம். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இது கோவை வாழ் மக்களுடைய பொழுதுபோக்கு தலம் மட்டும் இல்லை. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய டூரிஸ்ட் கூட என்ன பண்ணுறாங்க, கோவை குற்றாலம்ங்கிறது எப்படி நமக்கு தென்காசியில் ஒரு குற்றாலமோ அதே மாதிரி கோவையில் இது ஒரு சிறப்பான குற்றாலம். அப்போ இந்த குற்றாலத்தை வரும்போது அந்த மக்கள் நல்லபடியாக அதை வந்து பயன்படுத்தணும், நல்லபடியாக மகிழ்ச்சியாக அந்த பொழுதை கழிக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். அதை கவர்மெண்ட் வந்து செஞ்சு தரணும். 1. 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வரக்கூடிய மக்களுக்கு பார்க்கிங் வசதி மற்ற வசதிகளெல்லாம் நிறைய செஞ்சு கொடுத்துருந்தாலும் கூட வந்து டிக்கெட் எடுத்து வாகனத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய சிரமங்கள் இருக்குது. எந்த அளவுக்கு சிரமங்கன்னு சொன்னால் நின்று வெயிட் பண்ணணும். அதுக்கு உண்டான அவர்களுக்கு வந்து ஒரு நிழலான ஒரு ஷெட்டோ எதுவுமே இல்லை. பார்த்திங்கன்னா நின்று வெயிட் பண்ணி வண்டி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் சில நேரங்கள் ஆகுது. இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க இங்கேயே சோர்வடைஞ்சிடறாங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து நமக்கு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணணும், வனப்பகுதியில் நடந்து போக வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த இதுக்குள்ளேயே அங்கே சோர்வடைகிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப சிரமம் ஏற்படுது. அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும், நல்ல ஒரு ஷெட்டும் உட்காரக்கூடிய இடம். ஏன்னு சொன்னால் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, வயோதிகர்கள் இருக்காங்க, உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்க வர்றாங்க. இவங்க எல்லாம் வரக்கூடிய இடத்துல அவர்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஷெட்டு அமைச்சு கொடுத்து உட்காரத்துக்கு ஷேர் வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். இது 1. 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலூட்டும் தாய்மார்களுக்கு உண்டான ஒரு அறை. ஏன்னா அங்கே வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளே கவனிக்கிறோம். நிறைய பேர் குழந்தைங்க அழுகும்போது தூக்கிட்டு போகிறாங்கன்னா எங்கே போகிறாங்கன்னா ஒரு மறைவான இடங்களுக்கு போகிறாங்க. இது குரங்குகள் அதிகமான பகுதி. 2வது வந்து விஷஜந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதிகளில் மறைவான இடங்களில் பெண்கள் போய் பாலூட்டுறது வந்து பாதுகாப்பானது இல்லை. அதனால் இந்த குளிக்கக்கூடிய இந்த பகுதியிலையும் சரி, அதே மாதிரி வந்து பார்க்கிங்காக வண்டிக்காக வெயிட் பண்ணக்கூடிய பகுதியிலையும் சரி ஒரு பாலூட்டும் அறையை வந்து நீங்கள் வந்து தாய்மார்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது கோவை குற்றாலம் எப்படி புகழ்பெற்றதோ அதே போன்று இந்த காலம் முழுவதும் கோவை மக்களுக்கு நல்ல மகிழ்ச்சிக்குரிய இடமாக இந்த கோவை குற்றாலம் உருவாகணுங்கிறது எங்களுடைய விருப்பம்.